பிரைஸ் த லார்ட். நம்ம திட்டலாம், பொய் சொல்லலாம், அடிக்கலாம், மற்றவங்கள பற்றி பின்னாடி பேசலாம், ஏன் கொலை கூட பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு ஏசப்பா கிட்ட போய் சாரிப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் நம்மளை மன்னிக்கணும்னு பிரயாசப்படுற நம்ம கூட இருக்கிறவங்க, நமக்கு பிரியமானவங்க, நம்மளோட ஃபேமிலி ஒரு தப்பு பண்ணிட்டு நம்ம கிட்ட வந்து சாரி கேட்கும்போது நம்மளை எத்தனை பேர் உடனே முழு மனசாக மன்னிக்கிறோம்? நமக்கே கொஷின் மார்க் இல்லை. வேதத்தில் இப்படியா ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 6:14 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வசனம் ரொம்ப அழகா இருக்கும். கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அப்படின்னு இந்த வசனம் ரொம்ப அழகா சொல்லுது இல்லை. ஏசப்பா அவரோட சாயல் நம்மளை படைச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஏசப்பா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் நம்மளை எவ்வளோ முழு மனசா மன்னிச்சுட்டு அதை ஒரு வார்த்தை கூட சொல்லி கட்டாமல் இருக்காங்களோ, அந்த அளவுக்கு முடியலனாலும் கொஞ்சமாவது நம்மக்கிட்ட யாராவது வந்து சாரி கேட்டாங்கன்னா, என்னை மன்னிச்சிட்டேன்னு கேட்டாங்கன்னா, ஆண்டவரோட சாயலை படைக்கப்பட்ட நம்ம அந்த மாதிரியே சரி நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு மனசா மன்னிக்கிற தன்மை நமக்குள்ளே இருக்கணும். இந்த வார்த்தை உங்களை தொற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.